அண்மை செய்தியை பார்க்கிறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா பகுதியில் சண்டிகர் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்தானது ஏற்பட்ட நிலையில் தற்போது மீட்பு பணிகளானது தீவிரமடைந்துள்ளது. 4 ஏசி பெட்டிகள் உட்பட 12 பெட்டிகள் தடம் புரண்டதால் ஏராளமான பயணிகள் காயமடைந்து 2 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது ஒரு சில பெட்டிகள் தலைக்குப்புற கவிழ்ந்தன. நிகழ்விடத்திற்கு ஆம்புலன்ஸ் வாகனம் விரைந்துள்ளது. தற்போது மீட்பு பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளில் ரயில்வே துறை மற்றும் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ரயில் விபத்து காரணமாக அந்த பகுதியில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்துள்ளதாகவும் அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. ரயில் விபத்தில் ஏராளமானோர் படுகாயமடைந்ததால் மீட்பு பணிகளில் பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரமடைந்துள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா பகுதியில் சண்டிகர் விரைவு ரயில் தடம் புரண்ட விபத்தில் ஏராளமான பயணிகள் காயமடைந்துள்ளனர். 2 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது மீட்பு பணிகளானது தீவிரமடைந்துள்ளது. ஒரு சில பெட்டிகள் தலைக்குப்புற கவிழ்ந்துள்ளதால் நிகழ்விடத்திற்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் விரைந்து தற்போது மீட்பு பணிகளானது நடைபெற்று வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்போது மீட்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா மாவட்டத்தில் சண்டிகர் திருப்திகர் விரைவு ரயிலின் பெட்டிகள் தரம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விபத்து நடந்த இடத்திற்கு மீட்பு குழுவினர் விரைந்திருக்கிறார்கள். திருப்திகர் நோக்கி சென்று கொண்டிருந்த விரைவு ரயிலின் சில பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதாக காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோடிகஞ்ச் ஜிலாஹி ரயில் நிலையங்களுக்கு இடையே இந்த விபத்து நேரிட்டதாகவும் காயமடைந்தவர்கள் விவரங்கள் இதுவரை தெரியவில்லை எனவும் தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் முதற்கட்ட தகவலாக காயமடைந்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. 2 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. ரயில்வே மூத்த அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் தலைவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளதாகவும் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. தடம் புரண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் அதிக அளவிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 15 பெட்டிகள் தரம் புரண்டதில் தற்போதைய நிலவரத்தை பொறுத்த வரையில் 2 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. படுகாயமடைந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மனையில் தொடர்ச்சியாக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சரும் சம்பவ இடத்திற்கு விரைவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலம் திருப்திகர் அருகே அந்த ரயில் விபத்து நேரிட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக தடம் புரண்ட ரயில் பெட்டியில் இருக்கக்கூடியவர்களை மீட்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மீட்பு படையினரும் அங்கு விரைந்திருக்கிறார்கள். நேரம் செல்ல செல்ல மீட்பு பணிகள் என்பது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் 15 பெட்டிகள் தடம் புரண்டிருக்கக்கூடிய நிலையில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவே தகவல் என்பது வெளியாகி வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா பகுதியில் சண்டிகர் ரயில் தடம் புரண்டதில் 2 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். தற்போது மீட்பு பணிகளானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.